காத்துல கணக்கு போட்டு கற்பனையில கோட்டை கட்டும் பழனிசாமி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு 1% உயர்ந்திருக்குன்னு உளறி இருக்கார். இல்லாததை இருப்பது போல ஊதி பெருக்கி காட்டுவது பழனிசாமிக்கு கைவந்த கலைதான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதியில போட்டியிட்ட அதிமுக 19.4 விழுக்காடு வாக்குகளை வாங்குச்சு. இதுவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 34 தொகுதியில போட்டியிட்டும் வெறும் 20.4 விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. 14 தொகுதிகளில் அதிகமாக போட்டியிட்ட அதிமுக நியாயமாக 32.98 விழுக்காடு வாக்குகளை 2024 தேர்தலையும் பெற்றிருக்கணும். ஆனால் அதை விட 12.58 விழுக்காடு வாக்குகளை குறைவாகத்தான் வாங்கியிருக்கு. எளிமையாக சொன்னால் 2019 சராசரியாக ஒரு தொகுதிக்கு 4.16 லட்சம் வாக்கு வாங்கின அதிமுக 2024 வெறும் 2.61 லட்சம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. ஒவ்வொரு தொகுதியும் சராசரியா 1.5 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக. இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்டுறவுத்தில் கணக்கே தெரியாதுன்னு நம்பி பொய் கணக்கை அவிழ்த்து விட்டிருக்கிறார்.